வடகொரியாவில் ஒவ்வொரு 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்குதான். ஆனால் ஒவ்வொரு முறையும் கிம் ஜாங் தாங்க வெற்றி பெறுறாரு. ஏன் அப்படின்றத பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேக்டோ எஸ்பிஹியூ. வழக்கம் போல் இன்னைக்கு நம்ம சேனலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்நாளில் கேட்டிடாத மற்றும் பார்த்திராத கிம் ஜாங் பற்றின 3 அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற எல்லா விஷயங்களும் உண்மையிலே உங்களை வேற லெவலில் இன்ஸ்பிரேஷன் பண்ணும் அப்படின்றத சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபேக்ட் நம்பர் 3, கிம் ஜாங் வைத்திருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல் வடகொரியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுங்க. அங்கே மாணவர்கள் எல்லாருமே கிம் ஜாங் போலவே ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மற்றவங்க அரசாங்கம் அனுமதிக்கக்கூடிய 28 வகையான ஹேர் ஸ்டைல் மட்டும்தாங்க ஏதாவது ஒன்று தேர்வு செய்ய முடியுமா. ஸோ ஃபேக்ட் நம்பர், கிம் ஜாங் அவர்களுடைய தந்தை 2011 டிசம்பர் 17 அன்னைக்கு இறந்தார். வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் 17க்கு பிறகு 11 நாட்கள் கட்டாயமாக துக்க தினம் அனுசரிக்கணுமா. அந்த 11 நாட்களில் சிரிக்கவோ கூடாதாம், மது அருந்தவோ, அப்படி இல்லைன்னா பிறந்த நாள் கொண்டாட்டங்களையோ வேற எந்த விழாக்களையுமோ நடத்தக்கூடாதாம். ஃபேக்ட் நம்பர் 1, வடகொரியாவில் ஒவ்வொரு 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்குச்சீட்டு மூலமாக தேர்தல்கள் நடக்குதாம். எளிமையாக சொன்னால், உங்களுக்கு ஒரு வாக்குச்சீட்டு கொடுக்கப்படுது. அதை நீங்கள் எதையும் எழுதவோ முடியாது, வேட்பாளரை தெரிவு செய்யவும் முடியாது. ஏன்னு சொன்னால், அந்த சீட்டில் முன்பாகவே கிம் ஜாங்கோடைய என்பவருடைய பேர் தாங்க எழுதப்பட்டிருக்குமா. நீங்கள் அந்த சீட்டை கட்டாயமாக பெட்டியில் போடத்தான் வேணுமா. இது 100% வாக்கு கிடைக்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக தாங்க அவர் தேர்தலில் வெற்றி பெறுகிறாராம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்குரிய வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறோம். அப்படி தெரிஞ்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைடா வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். போகும்போது மறக்காமல் ஃபேக்டோ எஸ்பிஹியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்டில் டாட்டா பை பை.